வணக்கம். 2025 பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருந்த 2 புயல்களில் ஒன்று விலகி இருக்கிறது. ஒரு வலுவான புயல் இன்னும் 4-5 நாட்களுக்கு நீடித்து வட அரைக்கோள குளிர்காற்றை ஈர்க்கும். மேலும் பல்வேறு தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு நிகழ்வுகள் வட அரைக்கோள நாடுகள் வழியாக இருக்கிற காரணத்தினாலே வடதுருவ குளிர்காற்று வந்து அதிக பனிப்பொழிவை கொடுத்து வருகிறது. உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்து குளிரையும் மூடு பனிப்பொழிவையும் பகலிலே மேக உருவாக்கத்தை தடுத்து அதிக வெப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. 36 டிகிரி செல்சியஸ் வரை நேற்று உயர்ந்திருந்த நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரியாக இருக்கிறது. 16-36 இரண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு 20 டிகிரி செல்சியஸ் ஆக தொடர்ந்து தொடரும். ஆக அதிக வெப்பம் இரவு நேரத்தில் அதே தலைகீழாக குறைந்த வெப்பம், மிக குறைந்த வெப்பம். மழையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 25, 26, 27, 28 தேதிகளிலே காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கும். இலங்கை நெருங்கி பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கே அல்லது தென்கிழக்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெருங்கி ஓரிரு நாட்கள் மழை பொழிவை இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுத்துவிட்டு உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தூறல் மற்றும் மிரட்டு வானிலையை கொடுத்துவிட்டு மீண்டும் கடலுக்குள் சென்று தீவிரமடைந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் மார்ச் முதல் வாரத்தில் மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நிகழ்வானது போராடி முன்னேறி விலகி சென்று மீண்டும் தீவிரமாகி மார்ச் முதல் வாரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். பிப்ரவரி இறுதி மழை அறுவடைக்கு இடையூறை கொடுக்கும் மழை. விரிவான அறிக்கையுடன் பார்த்து பயன்பெறுக.